Praise the Lord. I'm gonna say Daniel's story in Tamil. ஒரு ஊரில் டேனியல் இருந்தாங்க. அவர் ஏசப்பாக்கிட்ட எப்பவுமே ஜெபம் பண்ணுவார். அப்படி மார்னிங் ஜெபம் பண்ணுவார், ஆஃப்டர்நூன் ஜெபம் பண்ணுவார், நைட் எப்பவுமே இப்படியே ஜெபம் பண்ணி இருப்பார். அப்புறம் ராஜா நிறைய 120 ஆஃபீஸர்ஸ் கணக்கு எழுதுறதுக்கு வச்சாங்க. அதில் 3 லீடர்ஸ் ராஜா மேக் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் லீடர் தான் டேனியல். அவன் நல்லா மிஸ்டேக் இல்லாமல் கணக்கெல்லாம் நல்லா பண்ணுவான். அவங்க தான் நல்லா கரெக்டாக பண்ணி ஒரு மிஸ்டேக்கு அவங்ககிட்ட ஒரு தப்பு கூட ஃபைண்டே பண்ண முடியாது. அப்படி ரொம்ப நல்ல பையனாக இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் ஜனங்க பார்த்து ரொம்ப 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 டென்ஷன் ஆகிட்டாங்க டேனியல்னால. ஏன் இவன் மட்டும் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் இருக்கா? ராஜா ஒரு தப்போ அவன்கிட்டேருந்து கண்டுவே பிடிக்க முடியல. ஏன்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க பீப்புள்ஸ். அப்புறம் அவங்க பீப்புள்ஸ்லாம் பிளான் பார்த்தாங்க. ஒரு தப்பு கூட அவன் மேலே இல்லை, கரெக்டாக எல்லாத்துலேயுமே இருந்தாங்க. அப்புறம் ஏசப்பாக்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணிட்டுருக்கான்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுடலான்ட்டு பிளான் போட்டுட்டு ராஜா கிட்டே போனாங்க. அப்போது அந்த போட்டுக்கிடுவாங்க சொன்னாங்க, ராஜாவே ஒரு 30 days உங்களை தவிர வேறு எந்த தேவகிட்ட ஜெபம் பண்ணால் அவங்கள சிங்கத்தை கேபிளில் போடுறதுக்கு ஒரு சைனை போடுவீங்களா அப்படின்ட்டு ராஜா கிட்ட. ராஜா டேனியலை மறந்து போயிட்டு சைனை போட்டுட்டு தந்துடுறாங்க. அப்புறம் பிளேமர்ஸ் ஹாப்பி ஆகிட்டு டேனியல் பார்க்குறப்போ டேனியல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. அப்போது டேனியல் கிட்டே போய் எஸ்டேட் ராஜா கிட்ட வரப்போ ராஜா சொன்னாங்க, யார் எனக்கு ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க போட்டு கொடுக்குறவங்க சொன்னாங்க, ராஜாவே டேனியல்னு ஒரு பையன், அவங்க உங்கள் பேச்சு கேட்கல, கிட்ட ஜெபம் பண்ணாமல் அவங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் தான் ராஜாவுக்கு தெரிஞ்சிட்டு டேனியல் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் திங்க் பண்ணுறாங்க டேனியல் போடுவானான்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ராஜாவே நீங்கள் இந்த சைனை மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் ராஜாவாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுப்போ சரி ராஜா டேனியல் கொண்டுட்டு வாங்க. ராஜாவே டேனியல் கிட்ட சொன்னாங்க, டேனியலே உன் தேவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ராஜா தூங்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை, தண்ணி கூட குடிக்கல, மியூசிக் கூட வாசலை, எப்பவுமே அவர் பண்ணவே மாட்டார். ஏன்னா டேனியல் உள்ளே இருக்கான். அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்து அப்புறம் காலையில் ஆகிட்டு வரைக்கும் ஓடி போய் அந்த கல்லை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கும். அப்புறம் போயிட்டு பிறக்கும் ராஜா சொன்னாங்க, டேனியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசரே, நீ இதே விடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் இந்த சிங்கக்கிட்ட தப்பிக்க வல்லவராக இருந்தாரா சொல்றப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டேனியல் ராஜாவே நீ என்றும் வாழ்கன்னு சொல்லி ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவன் தூக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ராஜாவே என் ஏசப்பா தன் தோழனையை அனுப்பி சிங்கத்தை வாய கத்தி வச்சாரு அப்படி சொல்கிறப்போ ராஜாக்கு இன்னும் ரொம்ப ஆச்சு. அப்புறம் டேனியல் யானா நான் உங்களுக்கும் குற்றமற்றமாக இருந்தேன், என் தேவனுக்கும் குற்றமற்றமாக இருந்தேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல உடனே டேனியல் ரொம்ப ஹாப்பி பார்த்து
டேனியல் காட் ட்ரூ காடுன்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அப்புறம் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் போட்டுவங்க எல்லாம் வந்து சிங்கத்தை கேபியில் போட்டுட்டாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போடுற மாதிரி, சிங்கக்கிட்ட போடுற மாதிரி, ஃபயருக்குள்ளே போடுற மாதிரி நிறைய இந்த மாதிரி வரும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து டேனியல் மாதிரியே ப்ரே பண்ணும். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் எப்போவுமே எப்படியே ஜெபம் பண்ணாதீங்க. டேனியல் மாதிரி நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் 2 திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் ஜெபம் பண்ணணும். அப்புறம் வந்து எல்லாருக்குமே குற்றமற்றமாக இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் டேனியல் மாதிரி ஆகிட்டு நீங்கள் நல்லா ஆகி நல்லா வேறு மாதிரி ஆகிடுவீங்க. தேங்க்யூ.